ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே வெளியே வந்துட்டு லெமன் வந்துட்டு ஒரு கவர் 20 ருபீஸ்ன்னு வித்துட்டு இருந்தாங்க. அதில் நிறைய லெமன் இருந்துச்சு. நான் அதில் வந்துட்டு ஒரு 2 கவர் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா இந்த லிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃப்ரூட் வெளியே வித்துட்டு இருந்தாங்க. ஒரு தட்டு 50 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. நான் அதில் ஒரு தட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பூ வாங்க போயிருந்தேன். நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வந்துட்டு இந்த சாமந்தி பூ ஒரு 10 பூவை ஒரு கவரில் போட்டுட்டு 30 ரூபான்னு விற்பாங்க. ஆனால் இது 1 கிலோவே 50 ரூபா தான். நான் 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். அவ்வளோ இருந்துச்சு, நிறைய பூ இருந்துச்சு. அப்புறம் இந்த பிங்க் கலர் டாலியா வந்துட்டு கிலோ 50ன்னு வித்துட்டு இருந்தாங்க. நான் அது வாங்கலை. நான் சாமந்தி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ 60 ரூபான்னு விற்றாங்க. நான் ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த மீல் மேக்கரு அரை கிலோ 30ன்னு விற்றாங்க. வாங்கிட்டு வந்தேன். அங்கே கோயம்பேடில் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாதிக்கு பாதி ரேட்டு தான் இருக்கும். அப்புறம் இந்த சவ் 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் கிலோ. அப்புறம் இந்த காலிஃப்ளவர் எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொன்னாங்க. நான் 2 எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பீட்ரூட் வந்துட்டு கிலோ 20ன்னு விற்றாங்க. நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பட்டாணி, வெள்ளை பட்டாணி வந்து கிலோ 50 ரூபான்னு விற்றாங்க. ஸோ நான் அதில் 1 கிலோ, இந்த பச்சை பட்டாணி அரை கிலோன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த ஆச்சி மசாலா வந்துட்டு 15 இருக்கும் ஒரு சரம் ஃபுல்லாக. ஆனால் 70 ரூபா தான் இருக்கும். நம்ம கடையில் ஒன்று வாங்கும்போது 10 ரூபாவாக இருக்கும்.